இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதனால் 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி பழி தீர்த்துள்ளது. இந்த தோல்வி மூலம் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட தொடரிலிருந்து வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்யும் போது ரன் எடுக்காமல் ஏராளமான டாட் பந்துகளை அதிகம் எடுத்ததால் ரன் குவிக்கும் வேகம் குறைந்ததாக சொல்லப்படுகிறது. 50 ஓவர் கொண்ட போட்டியில் கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் டாட் பந்துகளில் முடிந்தது. பின்னர் இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் 42வது ஓவரிலேயே இந்திய அணி போட்டியை வென்றது. அணியின் தோல்வி குறித்து பேசிய பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முகமது ரிஸ்வான், இந்திய அணியுடனான ஆட்டத்தில் அடைந்த தோல்விக்கு ஃபீல்டிங் முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளார். முக்கியமான நேரத்தில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் கேட்சுகளை தவறவிட்டது பாகிஸ்தான் அணி ரசிகர்களை ஆத்திரமடைய செய்துள்ளது. மேலும் விராட் கோலியின் சிறப்பான பேட்டிங் தங்களிடம் இருந்து ஆட்டத்தை எடுத்துச் சென்று விட்டதாக பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு சாதனை படைத்து வரும் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை குவித்து மற்றொரு சாதனை படைத்துள்ளார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி விளாசிய சதத்தோடு ஒருநாள் போட்டிகளில் தனது 51வது சதத்தை பதிவு செய்துள்ளார்.